அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ இருக்குது, இம்போர்ட் எவ்வளோ பண்ணுறோம், அதுக்கான காஸ்ட், க்ரூட் ஆயில் ட்ரில் பண்ணுறனால என்னென்ன பை ப்ராடக்ட்லாம் கிடைக்குது, ரிஃபைன் பண்ணுறனால என்னென்ன பை ப்ராடக்ட்லாம் கிடைக்குது, இதில் எந்தெந்த கம்பெனிலாம் இன்வால்வ் ஆகிருக்கு, இப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் டெய்லி அப்டேட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தியும் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ பேரல் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும், எந்தெந்த இடத்துல நம்ம ஆயில் ரிக்ஸ் ஆஃப் ஷோரும் சரி லேண்ட்லேயும் சரி வச்சுருக்கோம், எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஆனுவல் ப்ரொடக்ஷன் நம்ம வந்து வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 30 மெட்ரிக் டன் மில்லியன் மெட்ரிக் டன் வந்து ட்ரில் பண்ணி எடுக்கிறோம், சரிங்களா? அதாவது 12.3% நம்மளோட டிமாண்டில் எங்கெங்கெல்லாம் நம்ம ட்ரில் பண்ணி எடுக்கிறோம், ஆஃப் ஷோரும் சரி லேண்டும் சரி. மும்பையில் தான் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஆஃப் ஷோர், மும்பையில் தான் பார்த்திங்கன்னா 40% ஆஃப் ஆயில் ட்ரில்லிங் அங்கே தான் நடக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசாம் 18%, ராஜஸ்தான் 14%, குஜராத் 13%, அதர்ஸ் 13.4%. இதுதான் நம்ம இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்திக்கு நம்ம ட்ரில் பண்ணி எடுக்கிற பர்சன்டேஜ். எங்கெங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், ரிக் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் டீட்டெயில். அடுத்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் வந்து எந்தெந்த கண்ட்ரியில் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், எவ்வளோ USD கொடுத்து வாங்குகிறோம், எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பர்சன்டேஜ் எல்லாத்தையும் இப்போ பார்ப்போம். ஆனுவல் இம்போர்ட் பார்த்திங்கன்னா 240 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். டிமாண்ட் பார்த்திங்கன்னா 87% டிமாண்ட் அங்கேருந்தால் நமக்கு ஃபில்ஃபில் ஆகுது. எவ்வளோ பில்லியன் USD கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா 132 பில்லியன் USD கொடுத்து நம்ம வாங்குகிறோம். இதனால தாங்க ஆயில் ப்ரைஸ் ஏறினாலும் இறங்கினாலும் இந்தியாவுக்கு பெரிய ஒரு இம்பேக்ட் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா கண்ட்ரிஸ், எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் இந்தியாவுக்கு சப்ளையராக இருக்காங்க அப்படின்ட்டு. ரஷ்யா தான் மேஜர் 35.1%, ஈராக் 18.5%, சவுதி அரேபியா 14.8%, UAE 9.2%, குவைத் பார்த்திங்கன்னா 4.1%, அதர்ஸ் 18.3%. அதாவது UK, US இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா 18.3% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ யூசேஜுங்கிறத பார்ப்போம். 55 லட்சம் பேரல் வந்து ஒரு நாள் யூஸுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இந்தியா முழுக்க 5.5 மில்லியன் பேரல்ஸ் நம்ம ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்தாச்சு. எங்கெங்கே ரிக் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் ஆஃப் ஷோர் லேண்டு எல்லாத்தையும் நம்ம இங்கே ஃபுல் டீட்டெயில் பார்த்தாச்சு. இந்த ஸ்லைடில் ஆயில் ட்ரில்லிங் கம்பெனி, ரிஃபைன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, நேச்சுரல் கேஸ் டிரான்ஸ்மிஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் எந்தெந்த கம்பெனிலாம் மேஜர் ரோல் இங்கே ப்ளே பண்ணுது அப்படிங்கிறதான் பார்ப்போம். ONGC கம்பெனி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ONGC கம்பெனி பெரிய கம்பெனி, சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஆயில் இந்தியா லிமிடெட், அடுத்து வேதாந்தா கம்பெனி வரும். நெக்ஸ்ட்டு ரிஃபைனிங் அண்டு டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் கம்பெனி லார்ஜஸ்ட் கம்பெனிங்க. இந்தியன் ஆயில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி, BBCL, HP இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிஸு. மேஜர் ரோல் இதுக்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸு கெயில் இந்தியா லிமிடெடு, பெட்ரோநெட் LNG லிமிடெடு, அதானி டோட்டல் கேஸ் அண்ட் குஜராத் கேஸ் இது எல்லாமே இந்தியாஸ் மோஸ்ட் லீடிங் கம்பெனிஸ். க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் இந்த கம்பெனிலாம் இன்வால்வ் ஆகுது. இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு 2 கம்பெனி எடுத்திருக்கேன். ஆயில் ட்ரில்லிங் கம்பெனியும் அதை ரிஃபைன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுற கம்பெனியும் 2 கம்பெனி எடுத்திருக்கேன், ONGCயும் BBCLம். இதில் ஆயில் ட்ரில் பண்ணுறனால என்னென்ன ப்ராடக்ட்லாம் கிடைக்குது, அதை ரிஃபைன் பண்ணுறனால என்னென்ன ப்ராடக்ட்லாம் கிடைக்கிறதுன்னு டீட்டெயில் இங்கே இருக்குது. ஆயில் ONGC இப்போ ட்ரில் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 விஷயம் கிடைக்குங்க. க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், அப்புறம் ஒன்று கண்டென்டட் ஒரு கெமிக்கல் ஒன்று கிடைக்கும். இந்த 3 விஷயந்தான் வந்து ONGCக்கு ட்ரில் பண்ணி எடுக்கிறனாலையோ லேண்டுலேருந்து ட்ரில் பண்ணி எடுக்கிறனாலையோ ஆஃப் ஷோர்லேயும் சரி இந்த 3 விஷயம் கிடைக்குது. இப்போ இந்த க்ரூட் ஆயிலை இப்போ BBCL வாங்குது, சரிங்களா? இப்போ BBCL அதை ரிஃபைன் பண்ணுறப்ப அவங்களுக்கு என்ன பை ப்ராடக்ட்லாம் கிடைக்குது அப்படின்னா, LPG நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சிலிண்டர், நெப்தா அப்படிங்கிற ஒரு கெமிக்கல், கேஸ்லின் அதான் நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோல், அப்புறம் ஜெட் ஃபியூல், ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு தேவைப்படுற டீசல், சரிங்களா? அப்புறம் ஹீட்டிங் ஆயில், ஃபியூல் ஆயில். இது மட்டும் தான் என்னென்னு எனக்கு தெரியல, பட் இந்த ஒரு ப்ராடக்ட்டும் கிடைக்குது. அப்புறம் லூப்ரிகேஷன் பேஸ் ஆயில், இதுதான் அந்த க்ரீஸுன்னு நினைக்கிறேன். லூப்ரிகண்ட்டும் அப்புறம் க்ரீஸும் இதை வச்சு தான் கிடைக்குது. அப்புறம் தார், நம்ம ரோடுக்கெலாம் யூஸ் பண்ணுற தார் ஃபைனல் ஸ்டேஜில் நமக்கு கிடைக்கிது. ஸோ
ட்ரில் பண்ணுறனால 3 ப்ராடக்ட், அதை வாங்கி இவங்க ரிஃபைன் பண்ணுறனால இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் பிபிசிஎலுக்கு கிடைக்குது. பிபிசிஎல்னு இல்லை, பிபிசிஎல் மாதிரி ரிஃபைன் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே இந்தந்த ப்ராடக்ட்லாம் கிடைக்குது. ஓஎன்ஜிசி மாதிரி ட்ரில் பண்ணுற கம்பெனிக்கு 3 ப்ராடக்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வேர்ல்டு மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிறனால ஓஎன்ஜிசி மாதிரி கம்பெனிகளுக்கும் பிபிசிஎல் மாதிரி கம்பெனிகளுக்கும் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ்ங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்க்ரீஸ் ஆகும்போது மட்டும் இல்லை, டிக்ரீஸ் ஆகிறப்ப பாசிட்டிவாக இருக்கிறது நெகட்டிவாக மாறும், நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாக மாறும். அதையும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னென்னா ஓஎன்ஜிசிக்கு வருவோம். ஹையர் செல்லிங் ப்ரைஸ்னால் என்னங்க, க்ரூட் ஆயில் ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, இப்போ ஓஎன்ஜிசி நம்ம இந்தியாவில் தானே ட்ரில் பண்ணுறாங்க, பட் அவங்க செல் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட், அதாவது க்ரூட் ஆயில் உலக சந்தையில் எவ்வளோ விற்கிறாங்களோ, இப்போ $100னா $100 தான் பிபிசிஎலுக்கு விற்பாங்க. ஆனால் இவங்களோட ஒரு பேரலுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து $40னா விற்கிறது $100 தான் விற்பாங்க. ஸோ இவங்களுக்கு ரெவன்யூ பார்த்திங்கன்னா அப்போக்கிட்டே போகும். உலகம் சந்தையில் க்ரூட் ஆயில் ப்ரைஸு அதிகமாக இருக்கிறப்ப கவர்மெண்ட் வந்து விண்டுஃபால் டேக்ஸ் ட்ரில்லிங் கம்பெனிஸ், ஆயில் ட்ரில்லிங் கம்பெனிஸ்க்கு போட்டுட்டு இருந்தாங்க. அது இப்போ கிடையாது. ஸோ அவங்களோட ரெவன்யூ பார்த்திங்கன்னா அவங்க ஏர்ன் பண்ணுறது எல்லாமே கம்பெனிக்கு நார்மல் டேக்ஸ் கட்டுவாங்க, விண்டுஃபால் டேக்ஸ் ட்ரில்லிங் கம்பெனிக்கு கிடையாது. ஸோ அது ஒரு மேஜர் பாசிட்டிவ் இதுக்கு ஓஎன்ஜிசி மாதிரியான கம்பெனிகளுக்கு. இப்போ அதுவே பிபிசிஎல் கம்பெனிக்கு உலக சந்தையில் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எந்த விதமான பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்ப்போம். இப்போ பிபிசிஎல் வந்து ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ், இப்போ ஓஎன்ஜிசிட்டேருந்து ஒரு பேரல் வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு பேரல் $40 அப்படின்னா விற்கிறது $100 இருக்கும். ஸோ இவங்களுக்கு ப்ராஃபிட். அப்போ இவங்க வாங்குறவங்களுக்கு $100 கொடுத்து வாங்கி அதை ரிஃபைன் பண்ணணும். அப்போ ரிஃபைனிங் பண்ணுற காஸ்ட்டும் அவங்களுக்கு ஆட் ஆகும். அப்போ அவங்க வந்து சரி ஓகே ஒரு கம்பெனி தானே, இங்கே ஏறினுச்சுன்னா அவங்க பெட்ரோல் ப்ரைஸை ஏற்றலாம் அப்படின்னா பெட்ரோல் ப்ரைஸை அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பெட்ரோல் ப்ரைஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி ரிஃபைன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுற கம்பெனிக்கு ஒரு சீலிங் ப்ரைஸுன்னு ஒன்று இருக்குது. கடந்த 4 வருஷமாக $100 தான் பெட்ரோல் ப்ரைஸாக இருந்துச்சு, அது ஏற்றவே இல்லை. இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் தான் பார்த்திங்கன்னா $3 ஏற்றிருக்காங்க. ஸோ ஆயில் ப்ரைஸ் $60 இருக்கும்போதும் $120 போகும்போதும் பெட்ரோல் ப்ரைஸ் நமக்கு $100 தான். இன்னும் போக போக பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அவங்களுக்கான லாஸ் வந்து ஹெவியாக இருக்கும். அதனால தான் க்ரூட் ஆயில் ப்ரைஸ்லாம் ஏறுறப்ப ஓஎன்ஜிசி மாதிரியான கம்பெனிகள் வந்து ஷேர் ப்ரைஸ் அதிகமாகுது, பிபிசிஎல் மாதிரியான கம்பெனிகள் வந்து ஷேர் ப்ரைஸ் கம்மியாகுது. ஓகேங்களா, இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ். இன்புட் காஸ்ட்டு அதிகமாக இருக்கும், பர் லிட்டருக்கு ப்ராஃபிட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இதோட மேஜர் நெகட்டிவ் இதுதான். அதுவே க்ரூட் ஆயில் ப்ரைஸ் 60க்கு வந்துருச்சு அப்படின்னா பிபிசிஎலுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இன்புட் காஸ்ட் ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் சேமாக இருக்கும். அவங்களுக்கு அந்த $100ங்கிறது அவங்க ப்ராஃபிட்டபிளாக தான் வச்சு விற்பாங்க. சரிங்களா, கம்பெனி லாஸ்ட்லேயும் போகாது இல்லைங்களா. அதனால் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா பிபிசிஎல் மாதிரியான கம்பெனிகளுக்கு பாசிட்டிவ், ஓஎன்ஜிசி மாதிரியான கம்பெனிகளுக்கு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, ரெவன்யூ க்ரோத் பெருசாக இருக்காது. ஸோ ஓஎன்ஜிசி பிபிசிஎல் இதை வச்சு கம்பேர் பண்ணி நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லியிருக்கேன். இதுவரையும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி எனக்கே இது இருந்துச்சு. கண்டிப்பாக அது உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சேனலை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், எஜுகேஷ்னல் வீடியோஸ் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். Thank you.